ஹலோ அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து நம்ம பெப்பர் கிரேவி தான் எப்படி செய்யணும்னு பார்க்க போகிறோம். அதுக்கு வந்து மட்டன் 1 கேஜி, 100 கிராம் சின்ன வெங்காயம், 50 கிராம் மிளகு, கொத்தமல்லி கொஞ்சம், வரமிளகாய் 5, பெப்பர் தூள், தக்காளி, பட்டை கிராம் தூள், அதுக்கப்புறம் உப்பு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 50. அதுக்கப்புறம் இது சின்ன வெங்காயம் தான் இந்த ரெசிபிக்கு போடணும், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அதிலே கொத்தமல்லி, வரமிளகாய், தக்காளி 2, பெப்பர் எல்லாமே போட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக நம்ம அரைச்சி எடுத்துக்கணும். அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இது வந்து சரியான ரேஷியோவில் ரெண்டுமே 50 போடுங்க 1 கேஜி சிக்கன்லேயே. அதனால் வந்து அதிலே வந்து கரம் மசாலா எல்லாமே மிக்ஸி ஜாரில் போட்டு எடுத்துக்கலாம். அப்புறம் வந்து குக்கரை வச்சுட்டு ஒரு 100 கிராம் எண்ணெய் ஆயில் போட்டு நல்லா சூடானோடனே அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து ரெண்டுமே சரியான ரேஷியோவில் சொன்னோம் இல்லையா, அது மாதிரி வந்து போட்டு எடுத்துக்கலாம். அப்புறம் நம்ம சேனல் பார்க்குறதுக்கு முன்னாடி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்கன்னா ரொம்ப தேங்க்ஸ். அதுக்கப்புறம் இந்த அரைச்சி வச்சுருந்த பெப்பர் இதெல்லாம் மிக்ஸி ஜாரில் அரைச்சிருந்தீங்கன்னா எல்லாமே போட்டு நல்லா அந்த மசாலா ஸ்மெல்லாம் போகிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். அதுக்கப்புறம் அந்த பெப்பர் பவுடர் இருந்துச்சு இல்லையா, இதையும் நம்ம போட்டுக்கலாம், அதுலேயே எண்ணெயிலே போட்டுக்கலாம். போட்டுட்டு ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் வந்து கேட்ரிங் செய்கிறோம். உங்களுக்கு யாராவது தேவைப்பட்டால் எங்களை காண்டாக்ட் பண்ணலாம். வந்து நாங்கள் வந்து எல்லாமே உங்களுக்கு ஸ்வீட், சிக்கன், நான்வெஜ் ரெசிபி எல்லாமே சூப்பராக செஞ்சு கொடுப்போம். தேவைன்னா சொல்லுங்கள். அப்புறம் மட்டன் வாஷ் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அதெல்லாம் போட்டு நல்லா அதையுமே வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறம் கொஞ்சமாக சால்ட்டு தேவையான அளவு. இதில் கிரேவி இதில் கொஞ்சம் கம்மியாகவே போடுங்க. கொஞ்சம் அதிகமாக போயிட்டாலும் ரொம்ப உப்பு சாப்பிட முடியாது. அப்புறம் ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா ஒரு 5-6 சவுண்டு வர மாதிரி, விசில் வர மாதிரி விட்டு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா எப்படி இருக்கும், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இது நாங்கள் இன்றைக்கி வந்து தேங்காய் பணியாரத்துக்கு தான் செஞ்சுருக்கோம். நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்கும். செஞ்சு பாருங்கள் இன்ஷா அல்லாஹ். இதில் வந்து நீங்கள் உருளைக்கிழங்கு வேணாலும் சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கலாம். இது வந்து தேங்காய் பணியாரம். இது வந்து இதோட ரெசிபி இன்னொரு வீடியோவில் வரும். அதுக்கு வந்து சாப்பிட்டா செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. எல்லோரும் சாப்பிட வாங்க, செஞ்சு பாருங்கள்.